ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய யாரோடய பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா மிதிப்பாகல் பறிச்சிக்கலாங்க. மிதிப்பாகலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த செடி வந்து இப்போ எடுக்க போகிறேங்க. இதெல்லாம் பழம்லாம் பார்த்திங்கன்னா பறித்து முடிச்சுட்டு இதை எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. பேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் அறுவடையாகி வந்துடுச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த கொடி எடுத்துகிட்டு வேறு செடி நடலான்ட்டு இருக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம வந்து செடிங்களை வந்து பார்த்திங்கன்னா காய் அறுவடை முடியுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னா எடுத்துகிட்டு நம்ம வேறு செடி வச்சுக்கலாங்க. அந்த செடியே நம்ம வச்சு ரொம்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணும், காயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிருங்க. அதனால் நான் என்ன பண்ணுறது, ரொம்ப வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து அறுவடை வரட்டும்னு சொல்லி நான் விட்டுறதில்லைங்க. கொஞ்சம் காய் கொஞ்சம் சின்னதாக கொடுக்குது, செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே சிறுத்துன்னு வருது அப்படின்னாவே நான் வந்து எடுத்துருவேங்க. ஏன்னா அது அவ்வளோதான் சத்து அந்த மண்ணுக்குள்ளே இருக்குங்க. அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ லிக்விட் தண்ணி ஊற்றினாலுமே உங்களுக்கு வந்து அந்த காய் பெருசாகவே கொடுக்காதுங்க. ஏன்னா அதுக்கும் ஒரு சரி மாதம் தான் கொடுக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலே காய் கொடுத்துருச்சிங்க. அதனால் பார்த்திங்கன்னா இதை எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க இன்றைக்கி. அதுக்கு தான் இப்போ பூரா பழமும் பறிக்கிறேங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து செடியை மெயின்டைன் பண்ணணும். அப்படியே செடிங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுட்டு அழகெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. நம்மளுக்கு காய் கொடுக்கறது கொஞ்சம் முடிஞ்சு வரும்போது நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வேறு புது செடியை நம்ம வந்து அழகாக நட்டு வச்சு வளர்த்தணுங்க. அந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரே ஈடுந்தாத்தியமாக நம்மளுக்கு காய் கொடுத்துட்டே வருங்க. செடியை வந்து மாடி தோட்டத்தில் மெயின்டைன் பண்ணணுன்னா இப்படி பண்ணோம்னா நல்லா இருக்குங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும், காய்களும் நம்மளுக்கு வந்து பெருசாகவும் கிடைக்கும். ஒரு இப்போ என்ன சொல்கிறதுன்னா ஹெல்த்தாக கிடைக்குங்க காய். வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம். வெண்டைக்காவும் பார்த்திங்கன்னா இப்போ யானைத்தந்த வெண்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்து வருதுங்க. இப்போ சிகப்பு வெண்டை பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா விதைக்க விட்டுட்டேங்க. பச்சை வெண்டை மட்டும்தாங்க இப்போ அறுவடை பண்ணுறேன். சிகப்பு வெண்டை வந்து பார்த்திங்கன்னா விதைக்க விட்டுட்டதுனால ஒரு 4 செடி அப்படியே விதைக்கே விட்டுட்டேங்க. அது என்ன சொல்கிறதுன்னா விதை வந்து இப்போ வந்து கொஞ்சம் இப்போ ஸ்டாக் குறையுது அப்படின்றதுனால நான் வந்து ஃபுல்லாக அதுக்கு வந்து விதைக்கே விட்டுட்டேங்க. அதை சூப்பராக பாருங்க காய். அந்த மாதிரி நம்ம விதை முடிகிற மாதிரி இருக்கிறதுனா அப்படின்னா நான் வந்து செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதைக்கி விட்டுருவேங்க. நான் வந்து பறிக்க மாட்டேன். ஏன்னா கேட்குறவங்களுக்கு விதை கண்டிப்பாக நம்மளுடைய விதை தரமாக இருக்குதுன்னு நம்பி வாங்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதை நல்லா தரமாக கொடுக்கணுன்னு தாங்க நான் ஒன்று முயற்சி அதிகமாக எடுக்கிறேன். கத்திரிக்காவாக இருக்கட்டும், வெண்டைக்காவாக இருக்கட்டும், பொள்ளங்காவாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பழமான பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் நான் காமிச்சு தாங்க பறிக்கிறேன். அதனால் விதைக்கின்றது இல்லைங்க, சீரமுக்கும் நல்ல குவாலிட்டியாக தான் நான் கொடுத்துட்டு வரேன். அதுக்கெல்லாம் எந்த ஒரு இதெல்லாம் சொல்கிறதுன்னா பரவாயில்ல அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லைங்க. குவாலிட்டினா 100% கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கொடுக்குறேங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குங்க, பாருங்கள். ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துடுங்க. அதில் எல்லா விதமான வெரைட்டியும் இப்போ நிறைய வெரைட்டி போட்டிருக்காங்க. சுரக்காய்களும் எடுத்தாலும் உங்களுக்கு வெரைட்டி வரும், மிளகாயில் வெரைட்டி வரும், தக்காளியில் வரும், கத்திரிக்காயில் சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ வெரைட்டி போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் கேட்லாக் வந்து பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே எப்படி இருக்குது கேட்லாக் அப்படின்னு நீங்களே சொல்லலாம். சூப்பரான கத்திரிக்காய் பாருங்கள். இதுவுமே நம்மளுடைய மாடி தோட்டத்தில் ஒரு புதிய வகையான கத்திரிக்காய் தாங்க. கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேங்க. எனக்கு வந்து ஒரே விதமாக நான் வந்து கத்திரி செடி வளர்க்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும்தாங்க வளர்க்குறேன். அது எந்த கத்திரிக்காய்னா அந்த வரிநீல கத்திரிக்காய் மட்டும்தாங்க நான் தொடர்ந்து வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த கலர் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னா அது எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. அதனால் அந்த வரிநீல கத்திரிக்காய் மட்டும் பாருங்கள். இப்போ கூட இளஞ்செடி நான் வந்து வச்சு காய் பறிச்சிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி வருங்க, வியாழக்கிழமை வருங்க அந்த வீடியோ பாருங்கள். லிக்விட் தண்ணினா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வியாழக்கிழமை வீடியோ ஏஆர் மியூசிக்கில் போடுறேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பாருங்கள். ஏன்னா அந்த கேள்வி எனக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தாங்க இருக்குது. அதனாலே நான் வந்து இப்போ என்ன பண்ணுறது, வாரம் ஒரு வீடியோ அதை கொடுத்துட்டே வரேங்க. நீங்கள் தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கலாங்க. ஏஆர் மியூசிக்லேயும் போடுவோங்க, ஏஆர் கிச்சன்லேயும் போடுவோங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏஆர் கார்டனையும் வீடியோ வந்து போடுவோங்க, அதையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டபுள் கலர் கத்திரியும் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு விதை ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் செவ்வாய்க்கிழமை, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி பழம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பார்க்கவே என்ன சொல்கிறதுன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. நான் வந்து இந்த மாதிரிலாம் ரசித்ததே கிடையாதுங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய மாடி தோட்டத்தை அவ்வளோ காய்கள்லாம் பறிக்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நானே என்னுடைய மாடியை ரசிக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. இது வரைக்கும் நான் வந்து என்னுடைய கத்திரிக்காயை அந்தளவுக்கு ரசித்ததே கிடையாதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க பார்க்க. இப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான புதிய வெரைட்டி நான் வந்து நாற்று நட்டு வச்சுருக்குறேங்க. அதுவும் உங்களுக்கு வளர்ந்து வருதுங்க. அதுவும் இப்போ அதாவது இளம் பேட்ச் வந்து என்னுடைய மாடியில் வச்சுட்டே இருப்பேங்க. இப்போ பாருங்கள், இளம் பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேக் இளம் பேட்ச் கத்திரிக்காய் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. அந்த மாதிரி இப்போ மறுபடியும் ஒரு 7 பேக் போட்டிருக்குறேங்க. அதுக்கு அடுத்து இளம் பேட்ச் போட்டிருக்குறேங்க. அந்த மாதிரி
பேட்ச் பை பேட்சாக ஒரு 10 பேக்கு, ஒரு 7 பேக்கு, ஒரு 8 பேக்கு அந்த மாதிரி இந்த கத்திரி நாற்றை பொறுத்த வரைக்கும் புதிய ரகம் நட்டுகிட்டே தாங்க இருக்கேன். ஏன்னா அந்த கத்திரிக்கு நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு ஆதரவு கொடுக்கறதுனால உங்களுக்கு நான் வந்து அழகாக வீடியோ காட்டணுன்றதுனாலையும் நான் வந்து இப்போ கத்திரிக்காய்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறேங்க. இப்போ அடுத்த வாரம்னும் போது ஒரு 15 பேகு ரெடி பண்ணுறேங்க. மறுபடியும் 15 பேகை ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கேட்லாக்கில் இருக்குங்க அந்த விதைங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் என்னுடைய மண்ணில் போட்டு ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். ட்ரை பண்ணி உங்களுக்கு அந்த செடியை வளர்த்தி அந்த காயை பறித்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றது ஒரு ஆசைங்க. அதனால் புதிய வகை அறுவடைங்களும் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்துகிட்டே இருக்குங்க. என்னென்ன காய் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறவங்களாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த காயை உங்களுக்கு வந்து நட்டு வளர்த்தி காட்டுறேன். ஏன்னா இதுவும் ஒரு சேலஞ்சு தாங்க எனக்கு. ஏன்னா உங்களுக்கு எது வரமாட்டேங்குதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அதை நட்டு உங்களுக்கு வளர்த்தி காயை பறித்து காட்டுறேன். அப்படி தான் சொல்லணும் நான். ஏன்னா செடி வளர்க்கவே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் அது தெரியுதுங்க நல்லா. ஈஸியாக வளர்க்கக்கூடியதுங்க. அதுதான் எனக்கு புரியலைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. உண்மையிலே எனக்கு அப்படி தாங்க தோணுது. ஏர் கார்டனிங்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஐடி இருக்குதுங்க. வேணுன்ற ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஏர் கார்டனிங் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறேங்க. ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஃபாலோ பண்ணலாங்க. அதனுடைய வாட்டர் மார்க் தாங்க அந்த வீடியோவில் நான் காட்டுறது. காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கத்திரிக்காயெல்லாம் சொல்லி சொல்லி எனக்கு வந்து எப்படின்னா நிறைய புகழ்ந்து தள்ளிட்டேங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே கத்திரிக்காயை புகழுங்க நான் கேட்குறேன். அப்படி தான் நான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ கத்திரிக்காய் கொடுக்குதுங்க. என்னால் சமாளிக்க முடியலன்றது தான் உண்மை. எப்படின்னா கத்திரிக்காயில் வச்சு என்னென்ன விதமாக சமைக்க முடியும் அப்படின்றத நான் இப்போ ஒரு 6 மாதமாக நான் ட்ரை பண்ணி பழகிட்டு வரேங்க. 6 மாதமாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வெரைட்டியான கத்திரிக்காய் வச்சு தாங்க நான் ட்ரை பண்ணிட்டு வரேன். எனக்கு இன்றைக்கி என்னென்னா உங்களோட பேசும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கும் வேறு லெவல் நான் நன்றி தெரிவிக்கணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க. உண்மையிலே இவங்களாம் நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அனைத்து பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சூப்பராக சப்போர்ட் கொடுக்குறீங்க. அது நான் மனதார நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேங்க. ஏன்னா சீரம்லாம் வாங்கி நீங்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்தது நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா இப்போ வந்து விதைங்களை வந்து நான் வந்து இப்போ பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீக்கங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடிஞ்சு வருதுங்க. ஒரு 10 பேக்குக்கு மேலே பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பேக்குங்களை கொஞ்சம் காலி பண்ணலான்னு இருக்கிறேங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி வேறு விதை போடலான்ட்டு இருக்கிறேங்க. அதுதான் நான் என்னென்ன விதை போட போகிறேன் அப்படின்றது தாங்க நான் இதுக்கு மேலே வீடியோவில் உங்களுக்கு வரும் பாருங்கள். மண்கலவையும் உங்களுக்கு காட்டலான்ட்டு இருக்கிறேன், அதையும் பாருங்கள். ஏன்னா அதையுமே வந்து புதுசாக மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க மண்கலவை கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு வேண்டி மறுபடியும் நான் வந்து மண் கலக்கும் போது மறுபடியும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேங்க. நான் கொடுத்துட்டே தாங்க வரேன். என்னென்ன மாடியில் பண்ணுறனோ அது உங்களுக்கு வீடியோவாக வந்துட்டு தாங்க இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா யூடியூப்பில் ரெக்கமெண்ட் ஆகலைனாலுமே நீங்கள் வந்து பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டைம் கிடைக்கும் போது நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாங்க. எப்படி சொல்கிறதுனா ஒரு கண்ணுக்கு நம்ம ஒரு மனசு ரிலாக்ஸ் பண்ணுற வேண்டிய விஷயம் கார்டனுங்க. அந்த கார்டனை பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க. அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே எனக்கு நிம்மதி கிடையாதுங்க. என்னுடைய கார்டன் தாங்க. அதை நான் வந்து ஒரு தடவை இல்லைங்க, கோடி தடவை சொல்லணுன்னா கூட நான் சொல்லுவேங்க. அந்த அளவுக்கு எனக்கு என்னுடைய கார்டன் அவ்வளோ பிடிக்குங்க. ஏன்னா எனக்கும் என்னுடைய கார்டனுக்கும் அவ்வளோ ஒரு மனதார ஒத்துக்குவேன். நான் இந்த செடி எனக்கு காய் வைக்க மாட்டேன்து அப்படின்னு சொன்னால் சரி, அதை உடனே காய் வச்சுருங்க. எனக்கு டஃப் கொடுக்குற ஒரே செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு தாங்க. ட்ராகன் ஃப்ரூட்டு மட்டும்தான் காய் வைக்க மாட்டேன்துங்க. இல்லை அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் போட்டுன்னு பார்க்குறேங்க. அதுக்கப்புறம் அதையும் எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. நம்மளுக்கும் கார்டன் அதாவது ட்ராகன் ஃப்ரூட்டுக்கும் செட் ஆகலை. அதனுடைய ரகம் எனக்கு வந்து சரியாக அமையலை. அதனால் அதை எடுத்துடலான்ட்டே இருக்கிறேங்க நான். ஏன்னா அது இன்னும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ராகன் ஃப்ரூட் வளர்த்தணுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா காயே வைக்கலைங்க, பூ மட்டுமே வச்சுட்டு போயிடுச்சு. 2வது சொல்லி தான் வாங்கிட்டு வந்தோம் நர்சரியில். காய் வைக்குமானே கேட்டு வாங்கிட்டு வந்தேன். கண்டிப்பாக வைக்கணுன்னாங்க, ஆனால் வைக்கலை. சரி இன்னும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. ஏன்னா நம்ம செடி வாங்குறவங்க மட்டும் அவங்களுக்கு மட்டும் என்ன தெரியுங்க, அவங்களும் பார்த்தாங்களா என்னன்றதாங்க. பாருங்கள், இது ஒரு வெள்ளரி பழங்க. நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் இது புதிய வகை வெள்ளரி பழங்க. சூப்பராக இருந்ததுங்க ஜூஸு.
அதாவது பிபி சுகருக்கு ஏற்ற பழம்னு சொல்லாங்க இதை. கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அப்படியே ரெட்யூஸ் பயங்கரமாக ஆகுதுங்க இது. ரொம்ப லோ கொண்டாந்துருச்சுங்க பிபியை. அந்த அளவுக்கு இந்த பழம் எனக்கு வேலை காட்டிடுச்சிங்க. அப்புறம் சர்க்கரை சாப்பிட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் லோ ஆயிடுச்சுங்க பிபி. அதனால் பார்த்து தாங்க இந்த பழத்தை சாப்பிட்ணும். நல்லா ரெடியூஸ் ஆகுதுங்க பிபி. சரியான பழங்க. நம்ம விற்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நர்சரியில் நல்லா வைக்குங்கன்னு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அது நம்மளுக்கு வரல அப்படின்னும் போது அது ரகம் தாங்க சரியில்லை. பழச்செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அமைஞ்சால் மட்டும்தாங்க பழம் பறிக்க முடியும். அமையலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எனக்கு பாருங்கள் அந்த வெள்ளை பார்த்திங்கன்னா நல்லா அமைஞ்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள் மறுபடியும் தளைஞ்சி மறுபடியும் பூ எடுக்குதுங்க. அந்த மாதிரி அதுக்கு சீசனே இல்லைங்க அந்த வெள்ளை நாவலுக்கு. சூப்பரான ரகங்க. அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா நல்லா நம்மளுக்கு காய் கொடுக்குதுங்க. அமையலை அப்படின்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. செடியை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே நம்ம கேரண்டி சொல்ல முடியாதுங்க. தரமாக இருக்குது அப்படின்றது வேணால் நம்மளால் சொல்ல முடியுங்க. காய் பாருங்கள், பெங்களூர் பச்சை வரினா போடுன்னு போடுதுன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க. செடி பார்த்திங்கன்னா ஒரு 10 செடி வச்சு விட்டுக்கிறேங்க இந்த ரகம். அதனால் பார்த்திங்கன்னா காய் இது தாங்க அதிகம். எந்த ஒரு காயும் நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 செடி 6 செடி அப்படி வச்சு விட்ருவோங்க. அப்போ தான் வந்து அது கண்ணுக்கு நிறைவாக காய்கள் அதிகமாக கிடைக்கிது. பிளாக் பியூட்டி வால் கத்திரி பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். கத்திரிக்காயெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. செடி மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து செடிங்களை கொஞ்சம் கழுவி விட்ருக்குறேங்க. அதாவது மாதத்துக்கு ஒரு டைம் செடியை வந்து நான் கழுவி விட்ருவேங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை மேலே இருக்கிற அந்த தூசி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கு செடி வந்து பூச்சி தாக்குதல் வர வச்சுருங்க. அதனால் பார்த்திங்கன்னா செடிக்கு தண்ணி விடும்போது நல்லா வந்து செடி மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி வந்து நான் பண்ணி விட்ருக்கேன். மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் விதைக்கு எவ்வளோ அழகாக பழுத்துருக்குது பாருங்கள். மாதத்துக்கு ஒரு டைம் நான் இந்த மாதிரி தாங்க கழுவி விடுவேன் செடியை. அதையும் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழம் பாருங்கள் எவ்வளோ அழகாக குண்டு கத்திரிங்க, குண்டு கத்திரிங்க சூப்பராக பாருங்கள் பழம். மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நல்லா கழுவி விட்டுட்டு நீங்கள் வந்து செடியை வந்து பராமரிக்கும் போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் செடிக்கு வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வராதுங்க. இதுவுமே ஒரு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயந்தாங்க. சுரக்காயிலே பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா குண்டு சுரக்காயும் நீட்டு சுரக்காயும் ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. இப்போ மறுபடியும் நான் வந்து என்ன சுரக்காய் நட போகிறேன்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் டாட்டாக ஒரு சுரக்காய் வருதுங்க. அது வந்து கேட்லாக்கில் இருக்குதுங்க. வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க விதை இருக்குதுங்களான்னு. இப்போ வந்து ஸ்டாக் போட்டிருக்குறேங்க, வேணும்னா வாங்கிக்கிங்க. அந்த சுரக்காயை தாங்க நான் மறுபடியும் வந்து இப்போ ட்ரை பண்ணலான்ட்ருக்கிறேன். ஏன்னா வந்து அதுவும் ஒரு புதிய வகைங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து நீட்டும் ட்ரை பண்ணலான்ட்டுருக்கிறேன், குண்டும் ட்ரை பண்ணலான்ட்டுருக்குறேங்க. சுரக்காயில் 2 வகையாக ட்ரை பண்ணலான்ட்டுருக்கிறேன். அப்புறம் பொள்ளங்காயில் பார்த்திங்கன்னா நீளம் ட்ரை பண்ணலான்ட்டுருக்கிறேன். இன்னும் என்ன ட்ரை பண்ணலான்ட்டு நீங்களும் சொல்லுங்கள். கேட்லாக் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த காய் வரல அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு காய் பறித்து காட்டுறேன். அப்புறம் இப்போ நாற்று நட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நாற்றை நடுறதை சூப்பராக ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி நாற்று நடுறதையும் நீங்கள் பார்க்கணுங்க. அப்போ தான் உங்களுடைய மாடி தோட்டத்தில் எப்படி நாற்று பிடுங்கி நடணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நாற்று பிடுங்கி நட்டது பாருங்கள் சூப்பராக வளர்ந்து வருதுங்க. நீங்கள் இப்போ நினச்சிருப்பீங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கே நாற்று இது வருமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அழகாக வளர்ந்துருக்குதுங்க. உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வீடியோவில் கார்டன் டூரில் அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்று பிடுங்கி நடும்போது பார்த்தீங்கன்னா வெயில் ஓவராக காயுதுங்க இப்போ. ஆனால் அந்த வெயில்லையுமே நான் வந்து நாற்று அழகாக வளர்ந்து வருதுங்க. அதை வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை கார்டன் டூரில் ஏஆர் கிச்சனில் கொடுக்குறேங்க பாருங்கள். ஏஆர் மியூசிக்கில் லிக்விட் தண்ணி ஊற்றுற வீடியோ வருங்க, கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அந்த லிக்விட் தண்ணி தான் என்னுடைய செடி வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்க. வேறு எதையுமே நான் வந்து என்னுடைய கார்டனுக்கு நான் பயன்படுத்துறது கிடையாதுங்க. என்ன சொல்கிறதுன்னா நான் மீன் அமிலம் இந்த பஞ்சகாவியா அதை கூட நான் ட்ரை பண்ணுறது கிடையாதுங்க. அந்த ஒரே ஒரு தண்ணி போதுங்க என்னுடைய கார்டனை பசுமையாகவும் வச்சுக்கிறதுக்கும் போதும், காய்களை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஹெல்த்தாக நல்லா பெருசாக கொடுக்கறதுக்கும் அது ஒரு தண்ணி போதுங்க எனக்கு. அவரைக்காய் பாருங்கள் செடி அவர் நம்ம இப்போயே 2 அதாவது ஜூன் மாதம் நட்டுங்க. நான் வந்து இப்போ 3வது அறுவடைங்க இப்போ நான் அறுவடை பண்ணுறது. அதாவது எவ்வளோ சீக்கிரம் அறுவடைக்கு வருதுன்றதை நீங்கள் பார்க்கலாங்க என்னுடைய வீடியோவில். முருக்கட்டாந்தழை கீரையுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வாரத்துக்கு ஒரு டைம் வந்து தோசைக்கு பறிச்சிக்கிறேன். அந்த மாதிரி நம்மளுடைய கார்டனில் எல்லாமே இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட என்ன நட்டு வச்சுருக்கிறேன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வந்து தண்டு நட்டு வச்சுருக்குறேங்க. அதுவுமே இதுக்கு மேலே நம்மளுடைய மாடி தோட்டத்தில் வர ஆரம்பிச்சிருங்க. கீரைங்களையுமே இப்போ வந்து புதுசாக ட்ரை பண்ணிட்டு வரேங்க. அப்புறம் மயில் தண்டு கீரை அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இப்போ கேட்லாக்கில் இருக்குதுங்க, வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். நானுமே அதை வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. இந்த மாதிரி நிறைய கீரை வகைகளையும் போட்டிருக்கேங்க.
கார்டன் டூர் வெள்ளிக்கிழமை வருங்க பாருங்கள். அப்புறம் சனிக்கிழமை அறுவடை வீடியோ வருங்க. வாரம் 2 வீடியோ அறுவடை வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புதனும் சனிக்கிழமையும் கட்டாயம் அறுவடை வீடியோ வந்துடுங்க. பாருங்கள், இது வந்து சதைப்பற்று கத்திரிக்காங்க. ஒரே செல்ல எத்தனை காய் இருக்குது பாருங்கள். இந்த சதைப்பற்று கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா கொத்த காய் கொடுக்குதுங்க. ரொம்ப நீளமும் இல்லை, ரொம்ப குட்டியும் இல்லை, மீடியமான சைஸில் கொடுக்குதுங்க. அதாவது செலதான் அதிகங்க, விதை கம்மிங்க. எப்படி சொல்கிறதுன்னா, கத்திரிக்காய் விதை பிடிக்காதவங்களுக்கு இந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து கம்மிங்க. இது விதைக்கு எடுக்கிறதே எனக்கு ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்குதுங்க. ஏன்னா அதில் விதையே ரொம்ப கம்மிங்க. ஒரு 10 விதை தாங்க கிடைக்கிது ஒரு காயை கட் பண்ணோம்னா. அப்போ நான் எத்தனை விதையை விட்டு நான் வந்து விதைக்கு எடுத்து வைப்பேன் நீங்களே நினச்சி பாருங்கள். அந்த அளவுக்கு நான் வந்து விதைக்கு விடணுங்க. அப்போ தான் என்னால் விதை அந்தளவுக்கு சேகரிக்க முடியும். அதனால் சதைப்பற்று கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக தாங்க விட்டு எடுக்கிறதா இருக்குது. விதைக்குன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக விட்டு எடுக்கிறதா இருக்குது. பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காய்ங்க, இத்தாலியன் பிளாக் பியூட்டி சூப்பராக பாருங்கள். காய் எத்த சோடு இருக்குது பாருங்கள். இத்தாலியன் பிளாக் பியூட்டிங்க இந்த கத்திரிக்காய். அவ்வளோ சதைப்பற்று ஜாஸ்தியும் இருக்கும், தப்பங்க. நல்லா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக இருக்குங்க. குண்டுலேயே பார்த்திங்கன்னா வால் மாதிரி வருங்க, அந்த மாதிரி இருக்கும் இந்த கத்திரிக்காய். ஒவ்வொரு கத்திரிக்காயும் அழகுதாங்க. அப்படியே பிளாக் கலரில் அப்படியே சைனிங்காக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கடிச்சாப்பிடலாம் போலக்குதுங்க. அந்த அளவுக்கு பார்க்க அவ்வளோ ஒரு அழகுங்க. கரும்பு முருங்கையும் பார்த்திங்கன்னா விதைக்கு விட்டுருக்குறேங்க. நிறைய பேர் கரும்பு முருங்கையினுடைய விதையும் கேட்குறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் விதையுமே பார்த்திங்கன்னா நாட்டு முருங்கையும் யாழ்ப்பாண முருங்கையும் உங்களுக்கு வந்து கேட்லாக்கில் விதை போட்டிருக்குறேங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. இப்போ அந்த சிகப்பு கலர் முருங்கைக்காயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விதைக்கு தாங்க விடலான்ட்ருக்கேன். அந்த மாதிரி புது வகைகளை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்கள் அப்படின்றதுனாலே நான் முக்கால்வாசி இப்போ பார்த்திங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுறலான்னு இருக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி சிகப்பு கலரில் நான் முருங்கைக்காய் பார்த்ததே கிடையாதுங்க. அதனுடைய வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். சூப்பராக வளர்ந்து வருதுங்க அந்த சிகப்பு கலர் கத்திரிக்காயே வருதுங்க எனக்கு. முருங்கைக்காயும் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா தவிட்டு முருங்கை அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க. அதை நான் இன்னும் என்ன முருங்கைன்னு நான் இன்னும் சர்ச் பண்ணி பார்க்கலைங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேங்க. அதுக்கு கூட எனக்கு டைம் இல்லைங்க, அப்படி தான் சொல்லணும். சில வெரைட்டிலாம் நம்ம ட்ரை பண்ணும்போது அது புதுசாக இருக்குதுங்களா, அதனால பார்த்திங்கன்னா அது பேர் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க. நெட்டில் தான் கண்டுபிடிக்கணுங்க. அது கூகுள் கிட்ட கொடுத்து தான் அது என்ன முருங்கைக்கான்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள் சூப்பராக பாருங்கள். ஊதா பிங்க் வால் கத்திரியும் பிளாக் பியூட்டியும் சூப்பராக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காயை பற்றி நான் சொல்லவே முடியாதுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். பாருங்கள் பிளாக் கலர் மட்டும் 3 வகை இருக்குதுங்க இதில். பிளாக் வால் கத்திரிக்காய், பிளாக் சதைப்பற்று கத்திரிக்காய், இத்தாலியன் பிளாக் பியூட்டி 3மே பார்த்திங்கன்னா அழகாக ஒரே தட்டில் அடுக்கி விட்டுட்டேங்க. உங்களுக்கு வந்து கலரில் வித்தியாசம் காட்டணுன்னே பாருங்கள். லைட் கலரும் இருக்குது, டார்க் கலரும் இருக்குது பாருங்கள். எப்படிலாம் உங்களுக்கு தட்டு காட்ட முடியும் அப்படின்னு நான் யோசிக்கிறேங்க. இப்போ பாருங்கள் பச்சை வரி கத்திரியும் பிங்க் வரி கத்திரியும் உங்களுக்கு ஒரே தட்டில் அடிக்கிருக்கேன் பாருங்கள். கத்திரிக்காய்னா இது தாண்டா கத்திரிக்காய் அப்படின்ற மாதிரி அடிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்கள் பீக்கங்காய் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். பொல்லங்காயும் இருக்குதுங்க, வெண்டைக்காய் இருக்குது, கொத்தவரங்காய் இருக்குது. கொத்து குண்டு கத்திரியும் பவானி கத்திரியும் ஒரே தட்டில் அடிக்க விட்ருக்குறேங்க. வெள்ளரி பழம், அவரைக்காய், மிதிப்பாகல். இதில் பார்த்திங்கன்னா இப்போ அதாவது சேலம் முள்ளு கத்திரியில் வாளுங்க. இது வெள்ளை நீட்டு கத்திரிங்க. ஊதா கத்திரியும் பிங்க் வால் கத்திரி இருக்குதுங்க. மைசூர் கத்திரி இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு தட்டில் அடிக்க விட்டுங்க. கத்திரிக்காய்க்கு இடம் இல்லாததுனால எல்லா தட்டிலையுமே கத்திரிக்காய் வந்துருச்சுங்க. இப்போ இது வந்து விதைக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. சூப்பரான ஒரு அறுவடைங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. என்ன விதை ட்ரை பண்ணலான்றதையும் கமெண்ட் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை எந்த அளவுக்கு பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட் கொடுக்குறத விட வீடியோவில் கமெண்ட் கொடுத்து பழகுங்க. அதுதான் எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை கார்டன் டூர் வருங்க பாருங்கள். பாய்.